ஆண்டவரும் சர்வலோகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धार करता यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. நல்லா இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? சந்தோஷமா இருக்கீங்களா? आनंदित हैं? என்ன செய்யலாம் என்று திகைத்துக் கொண்டு இருக்கிறீங்களா? क्या करना है करके निराश है क्या? கலங்காதங்க, व्याकुल मत होइए. கலங்காதங்க, व्याकुल मत होइए. பயப்படாதங்க. डरो मत. வேதமளிச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். हमें बड़ी आनंद होती है. நாம் இன்றைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे, வாசிப்போம். पढ़ेंगे. ஏசாயா एशाया 44 அதிகாரம் चैप्टर 44 22 சொல்லப்பட்டிருக்குது. 22 में कहा गया உன் है, மீறுதல்களை மேகத்தை போலவும் मैंने तेरे अपराधों को जो बादल के உன் समान பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். और तेरे पापों को काली घटा के समान बदल दिया. என்னிடத்து திரும்பு, तुम फिर से लौट आ, உன்னை மீட்டு கொண்டேன். मैंने तुझे छुड़ा लिया है. ஏதோ தவறு செஞ்சிட்டீங்களா? कोई तो गलती किए हैं क्या? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துட்டீங்களா? परमेश्वर के अप्रिय कार्य किए हैं क्या? மனம் கசந்து காணப்படுகிறீர்களா? मन की कड़वाहट के साथ है क्या? மனஸ்தாபப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? आपके दिल में वो चोट लग रहा है ஆண்டவர் क्या? சொல்றாரு, परमेश्वर कहता நான் है, மீறுதலை மேகத்தை போலவும் मैं तेरे अपराधों को बादल के समान, பாவங்களை கார்மேகத்தை போல அகற்றி விட்டேன். तेरे पापों को काली घटा के समान बदल दिया. என்னிடத்து திரும்பு, तू मेरी ओर फिर लौट आ, உன்னை மீட்டு கொண்டேன். क्योंकि मैंने तुझे छुड़ा लिया உங்களை है. மீட்டு கொண்டு இருக்கிறார். आपको छुड़ा लिया है. கலங்காதங்க. व्याकुल मत होइए. இயேசு சொன்னாரு, यीशु ने कहा, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, हे बोझ से दबे हो, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், आप मेरे पास आओ, நான் உங்களை இளைப்பாறுதல் தருவேன். मैं तुम्हें विश्राम दूंगा. தேவனிடத்தை திரும்புங்க. परमेश्वर की ओर लौट आओ. எங்க விழுந்தீங்களோ, जहां पर गिरे, எந்த இடத்துல பின் வாங்கினீங்களோ, जहां पर पीछे हटे, எந்த எந்திக்க முடியாதபடிக்கு காணப்படுகிறீர்களோ, जिस पर नहीं उठ सकते उस स्थिति पर थे, ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, என்னிடத்தை திரும்பு, तो मेरे पास फिर लौट आओ. என்னிடத்துல மீட்பு உண்டு, मेरे पास एक छुटकारा என்னிடத்துல है, ரட்சிப்பு உண்டு, मेरे पास उद्धार है, என்னிடத்துல வா. तो मेरे पास आओ. இரு கரத்தை கூப்பி அழைக்கிறார். दोनों हाथों से हमें बुलाता है. இடத்துல விழாதீர்கள், ऐसे मत गिरिए, அந்த இடத்துல இருக்காதீர்கள். वहीं पर मत रहिए. எழும்பு சீயோனே, हे सियोन तू उठ, உன் வல்லமை தரித்துக்கொள். अपने सामर्थ को धर உன் ले, வல்லமை தரித்துக்கொண்டு उस सामर्थ को धर कर மறுபடியும் எழும்பு, फिर से उठ कर आ, மறுபடியும் எழும்பு. फिर से उठ कर आ. எலியாவே எழும்பு, हे एलिया तू उठ आ, எலிசா எழும்பு, हे एलीशा तू उठ जा, எஸ்தரே எழும்பு. हे एस्तर तू उठ. உங்களை அழைக்கிறார், इस तरह से बुलाता அவர் है, கூவி அழைக்கிறார். वैसे पुकारता உன்னை है, நான் மீட்டுக் கொண்டேன், मैंने तुझे छुड़ाया உன்னை है, நான் மீட்டுக் கொண்டேன், मैंने तुझे छुड़ाया நீ है, என்னுடையவன், तू मेरा है, உன்னை நான் நேசிக்கிறேன், मैं तुझसे प्रेम करता உன்னை हूँ, உன்னை ஆலோசனை சொல்லுவேன். मैं तुझे सहायता நீ करूंगा, கையில் இருக்கிறபடினால तू मेरे हाथों में உன்னை इसलिए ஒருவனும் तुझे कोई भी திரும்பவும் फिर से பறித்துக் கொள்ள முடியாது. छीन नहीं सकता. திரும்பி எழும்புங்க, फिर से उठिए, வாங்க. आइए. ஆண்டவர் சொல்லுதாரு, परमेश्वर कहता உன்னை है, மீட்டுக் கொண்டேன். मैं तुझे छुड़ा लिया हूँ. மகளே, हे बेटी, சகோதரியே, हे बेटी, சகோதரனே, हे भाई, தாயே, हे माता, தகப்பனே, पिताजी, உன்னை கர்த்தர் மீட்டுக் கொண்டு இருக்கிறார். परमेश्वर ने आपको छुड़ा लिया है. அரைஸ், आप उठिए எழும்பு. वहां से उठिए, தூசியை விட்டு எழும்பு. उस धूल से उठ जाओ. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். परमेश्वर आपको बुलाता है. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, आपके लिए एक जीवन है, உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. आपके लिए एक अच्छा भविष्य है. சாத்தான் உங்களை அழிக்க நினைக்கிறான், शैतान आपको नष्ट करना அவன் चाहता கொல்ல है, வருகிறான், वो आपको लूटने आता है, அவன் திருட வருகிறான். वो आपको ऐसी इस तरह से लूटने आता है. நானோ फिर भी அவைகளுக்கு பரிபுணர்ச்சி உண்டாக்க நான் வந்தேன். फिर मैं तुझे एक जीवन देने के लिए मैं आया திரும்ப हूँ. வாங்க, फिर से आइए, உங்களை மீட்டு கொண்டு இருக்கிறார். आपको उसने छुड़ा लिया है. கலங்காதிருங்கள், व्याकुल मत होइए, உங்களை உயர்த்துவான், वो आपको ऊंचा करेगा, உங்க தலை நிமிர பண்ணுவான். आपके सर को ऊंचा करेगा. ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद இந்த करते हैं, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना ஒரு करते हैं, ஆசீர்வதிப்பீராக. हर एक को आशीष எங்க कीजिए. விழுந்தாங்களோ, आप जहाँ पर भी गिरे हैं, எந்த இடத்துல குறை இருக்கிறதோ, जहाँ पर भी कमी है, திரும்ப எழும்பட்டும், फिर से उठना है, முடிந்த திரும்பி வரட்டும். फिर से आपके पास लौटना உன்னை है. மீட்டு கொண்டு சொன்னீரே, आपने उन्हें छुड़ाया करके कहा பிள்ளைகளை है, மீட்டு கொண்டு இருக்கிறீங்க. आपके बच्चों को आपने छुड़ाया है. தபரக்களால எழும்பட்டும், देबोरा के समान उठाइए, தானியேலா எழும்பட்டும். दानियल के समान उठाइए. அவருடைய கிருபையை கொடுப்பீராக. आपके अनुग्रह दीजिए. இயேசு மூலம் நல்ல பிதாவே, यीशु के नाम से मांगते हैं अच्छे पिता. आमेन. आमेन.